நம்ம ஊர் பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், டீ கடை பெஞ்சு, மரத்தடி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு கேங் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆரம்ப பள்ளியோட கேங்ஸ்டர் தாங்க இவங்க. இவங்களை சுற்றி எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் நடந்தாலும் இவங்களுக்கு என்னவோ இவங்க செய்கிறது தான் முக்கியம். எங்கே போனாலும் இணை பிரியாத நண்பர் கூட்டம் தாங்க இது. ஆனால் அந்த ஒரு நாள் எங்களுக்கு தராமல் பொரி உருண்டை சாப்பிட்டுட்டீங்களேன்னு ஆரம்பிச்சது சண்டை. அன்னைக்கு பொரி உருண்டையில் ஆரம்பித்த அந்த சண்டை இன்னைக்கு உலக உருண்டை அளவுக்கு பெருசாயிடுச்சு. இந்த ரெண்டு குரூப்பும் தனித்தனியாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் சந்திச்சுட்டாங்கன்னா இவங்க சந்திச்சுக்கிட்ட எல்லா இடத்துலையும் சண்டை தான். ஆனால் இந்த ரெண்டு குரூப்புக்கும் பொதுவான ஒருத்தர்னா அது இவர் தாங்க. ஓட 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 தூரம் குறையலை, பாட 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 பாட்டும் புரியலை, போக 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 ஒன்றும் புரியலை, ஆக மொத்தம் ஒன்றும் விளங்கலை. இந்த ரெண்டு குரூப்பு சந்தித்து சண்டை போடாத இடம் எதுனா நம்ம தலை படம் பார்க்கும்போது தாங்க. இப்படி தான் ஒரு நாள் படம் பார்த்துட்டு வரும்போது அதில் பைக் ஸ்டண்ட் அவ்வளோ மாஸ். அதான்டா தலை. இங்கே பாரு புலி, தலை அந்த படத்தில் கேங் லீடர் தானே. நீயும் கேங் லீடர் தானே சொல்லிட்டு அழைக்க. அஃப்கோர்ஸ். அவர்கிட்ட ஒரு ரேஸ் பைக் இருக்கே, உன்ட்ட ஒரு டிவிஎஸ் 50 இருக்கா? மாப்பிள்ள ஒரு பப்ஸ் வாங்கி தரேன். இன்னும் எண்ணி 10 நாளில் செகண்ட் ஹேண்டையாவது ஒரு பைக் வாங்கலை. வாங்கலை. சரி வாங்கலை. உன்கிட்ட ஒரு டிவிஎஸ் 50 இருக்கா? அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோமோ? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஹோண்டா பைக் விற்காங்க. உனக்கு அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன், நீ வேணா அங்கே கேட்டு போய் விசாரிச்சு பார்க்கியா? மச்சான், எங்கடா இருக்கீங்க? பாய்ஸ் எங்கே இருக்கீங்க? நாங்கள் சண்டை போட வரல. அப்போ சாப்பிட்டு போக வந்தீங்களா? உனக்கு இது தேவையா? உன் வேலை என்னது? அதை மட்டும் பாரு. ஆமாம், எங்களை எதுக்கு வர சொன்னேன்? இரு
ஹே ஹூ ஆர் யூ? அண்ணன் யாருன்னு தெரியலையா? அண்ணன் யாருன்னு தெரியலையா? அண்ணன் யாருன்னு தெரியலையா? அண்ணன் யாருன்னு தெரியலையா? Hello, sir. ஹலோ, I am Puli. யூ மீன் டைகர்? Yeah. வாட் யூ வாண்ட்? Your bike, I want. மை பைக். I give money. You give Honda. ஹோண்டா? Yeah, Honda. என்னடா சொல்கிறான் ஆமாம் ஏன்? இவன் இவ்வளோ இங்கிலீஷ் பேசுவான்னு தெரிஞ்சு அங்கே வந்திருக்கவே மாட்டல்ல. ஷோ இதுக்கு இவங்க தமிழ்லேயே பேசிக்கலாமே. தம்பி டைகர், இதுக்கு நீங்கள் தமிழ்லேயே பேசலாம். அவன் கிடக்கான் சார் பீட்ரு. அதாவது சார் சாரி சார், அதாவது சார் உங்கள் பைக் இருக்குல்ல சார், அந்த ஹோண்டா சார், அது எனக்கு கொஞ்சம் வேணும் சார். நான் காசு கொடுத்தேன் சார், கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். நான் வாங்கிக்கிறேன் சார் உங்கள் பைக்கை. சரியா சார்? 60,000க்கு வாங்கினேன், 35,000க்கு விற்க போகிறேன். யாருக்கு வேணுமோ வாங்கிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் சார். ரவுண்டாக 40,000 பேசி முடிங்க. என்ன புள்ளி, நம்மளாம் யாரும் ஏமாற்ற முடியுமா? டேய் 40,000 40,000 இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல, யாருக்கு வேணும் ஹோண்டா? அதெல்லாம் யார் முதல்ல அமௌண்ட் கொண்டுறீங்களோ அவங்களுக்கு ஹோண்டா. எங்கடா போனேன்? பிஸ்கட் வாங்க. வேண்டாம். வேண்டான்னு விட்டு நாங்கள் வாங்கிக்கிறோம். பைக் வாங்குறது முக்கியம் இல்லை, ஓட்ட தெரியணும். அப்போ நீயும் வாங்கிக்கிற முடியாது. ஹோண்டா எனக்கு தான். போண்டா வாங்கே வக்கில்ல, இல்லை உனக்கு ஹோண்டா கேட்குதா? ஹா ஹா ஹா. தேவையில்லாமல் எதுக்கு பேசுகிறீங்க? எதுக்கு வந்தோமோ அதை பற்றி பேச வேண்டியதானே? தேவையில்லாமல் எதுக்கு பேசுகிறீங்க? எதுக்கு வந்தோமோ அதை பற்றி பேச வேண்டியதானே? சரி, யார் ஃபஸ்ட்டு காசு சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஹோண்டா. சார், குண்டு சார். சாரி சார், வீடு மாதிரி வந்துட்டோம். தம்பி புலி, என்ன சார் நம்ம சார் ஆஹா போட்டு கூலிங் கிளாஸு ஆளே மாறிட்டேல். பார்த்தல்ல, இவரே இவ்வளோ ரிச்சாக இருக்காரே, அப்போ ஒரு பைக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. கண்ணா லட்டு தின்ன ஆசையா. ரெண்டு பேரும் பணம் கொண்டு வந்துட்டா நான் யாருக்கு பைக் கொடுக்கறது? ஒரே குழப்பமாக இருக்க. பேசிக்கிட்டே இருக்காரு தவிர வண்டியை காமிக்க மாட்டேங்காரு. பேசிகிட்டே இருக்கீங்க, வண்டியை காட்ட மாட்டிங்களா? நம்ம நினைக்கிறது அடுத்த டீம் வரைக்கும் கேட்குதே. என்ன மாப்பிள்ள, உன் மைண்ட் வாய்ஸ் அடுத்த டீம் வரைக்கும் கேட்குது. சரி பாய்ஸ், வண்டியை பார்க்க போகலாமா? ஃபாலோ மீ. மாறி என்ன மாட்டிக்கல. காடா இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்தோம். சா அதாவது புள்ளி, இதாவது நான் பேசிட்டேன். பேசி தொலை. ஹெல்மெட்டோட வருது, விட்டுறாத, பார்த்துக்கோ. ஹோண்டா 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 ஹோண்டா. மாப்பிள்ள, ரெட் கலர் நைஸ் பைக், சூப்பர் மாடல், வாங்கிக்க. நீ வேறு ஹெல்மெட்லாம் இருக்கு மாப்பிள்ள, வாங்கிக்க. தம்பி மாறி, உங்களுக்கு எப்படி பைக் வேணுமா வேண்டாமா? இல்லை சார், நமக்கு ஜாதகப்படி சிவப்பு கலர் ஆகாது, போதும். நாங்கள் போயிட்டு லெட்ரு போடுறோம், பத்திரமா பார்த்துங்க, வாரோம். ஆமாம் மாப்பிள்ள, போவோம், வயிறு பசி. அச்சான், நமக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது.
நம்ம கடைசி வரைக்கும். போங்கடா போங்க. இந்த வண்டிக்குன்னு ஒருத்தன் பிறக்காமையாக இருந்திருப்பான். கண்டிப்பாக அவன் என் கையில் சிக்குவான். நான் ஆட்டோ வண்ணார்பேட்டை வருமா? கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணே. பொறுங்க தம்பி, கொஞ்சம் ஆள் ஏறட்டும். வண்ணார்பேட்டைக்குண்ணே. இப்படி நான் எவ்வளோதான் இவங்களை கதையில் சேர்த்து வைக்கலான்னு ட்ரை பண்ணாலும் இவங்க என்னமோ அடிச்சுட்டு தான் வருதாங்க. இவங்க தான் சேரலை. நீங்களாவது ஒத்துமையாக இருங்க.